வெல்கம் கைஸ், yet another வீடியோ ஃப்ரம் மெசஞ்சர்ஸ் நக்கிள் பால். ரெண்டு மேட்ச் நடந்துருச்சு ஓடிஐல. ரோக்கோட ஆக்ஷன் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கோலி விளையாடல. ஸோ செகண்ட் மேட்ச்ல இன் ஆக்ஷன் ரோக்கோ ஆக்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு. வாங்க ரோ மட்டும் தான் இருந்துச்சு. கோ இனிமே ஜாயின் ஆகும். இன்னைக்கு நீங்க பேசுற நிலைமையில இருக்கீங்க, நான் கேக்குற நிலைமையில இருக்கேன். சரி, ஓகே. இப்படியாவா இருக்க போது வாழ்க்கை ஒரு வட்டம். சரி, நடக்கும், பாக்கலாம். இல்ல சொல்லு வாழ்க்கை ஒரு வட்டம். ஜெயிக்கிறவன் தோப்பா சொல்லு. நீ என்ன பேசுமா பேசு. ரோஹித் மாதிரியே ஃபர்ஸ்ட் மேட்ச்ல செகண்ட் மேட்ச்ல 100 போட போறாரா? இல்ல, வாழ்க்கை ஒரு வட்டம், அப்புறம் சதுரா, அப்புறம் நீல் வட்டம். ஆக்சுவலா என்ன ஃபீல் பண்ணிருக்காருன்னா கோலி, என்ன 50 ரன் 60 ரன் அடிச்சா கூட ரோஹித்தை தான் பேசுவாங்கன்றனால 5 ரன்ல அவுட் ஆயிடுவார் போல. ஓஹோ, இருக்கலாம். புள்ள பூச்சிக்கலாம் கொடுக்கு முழக்கான கனவா கண்டேன். சரி, ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அடிக்கல, ரெண்டாவது மேட்ச் தான் 100 போட்டீங்க. நானும் ரெண்டாவது மேட்ச்ல அவர் இல்லவே இல்லையே. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கோலி இல்லவே இல்லையே. ஃபர்ஸ்ட் மேட்ச் இல்ல ரோஹித் இருந்தாரா? ரோஹித் இருந்தார்ல. ரோஹித் ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிக்கல. கோலி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எடுக்கவே இல்லையா? அது வேற விஷயம். அதாவது ரோஹித் சர்மாவோட கடைசி 14 இன்னிங்ஸ் ஒன் டே இன்னிங்ஸ்ல 2 ஃபெயிலியர் தான். அதை தவிர்த்து அவனோட ஆவரேஜ் வந்து 73 நம்ம வச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஒயிட் பால்ல எல்லாம் அவன் ரியலி ஹிட்மேன் தான். டெஸ்ட் மேட்ச் எடுக்கிறீங்களா, ரைட்டு, வெறும் மேன்னு சொல்லிக்கலாம். ஆனா வந்து ஒன் டே அந்த ஒயிட் பால் எல்லாம் ஆக்சுவலா நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஒருத்தர் ஆடினதை வச்சுதான் கொஞ்சம் இந்த பக்கம் ஆப்போசிட்லயே நல்லா ஆடிட்டு இருந்தான் கில்லு. அதுக்கப்புறம் வந்து அக்சர் ஷேரு அவன் இதுதான் பேஸ். அவன் அடிச்ச அந்த 130 ரன் தான் பேஸ். இதெல்லாம் நம்மளும் கொஞ்சம் போன மேட்ச்ல அவங்க என்ன கோமால இருந்தாங்க. டேய், ஏதாவது சொல்லாதடா. இல்ல, இந்த மேட்சுக்கு லிவிங்ஸ்டனுக்கு பால் கரெக்டா கட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவன் பால் அடிக்கவே முடியல லிவிங்ஸ்டன் பால்ல. அவன் போடுறப்ப ஆக்சுவலா எல்லாரும் எதிர்பார்த்தது ஆதில் ரஷீத் எதிர்பார்த்தாங்க. ஆனா ஆதில் ரஷீத் ரோஹித் சர்மா போட்டு துவச்சுட்டான். ரோஹித் சர்மா தவிர வேற எவனாலும் ஆதில் ரஷீத் அடிக்க முடியல. நீங்க அதுவும் பாத்தீங்கன்னா, ஏன்னா ஆதில் ரஷீத் ஃபுல்லா இது ஃபுல்லாமே டேக் ஆன் பண்ணது கில்லூர் ரோஹித் சர்மாவும் தான். எனக்கு தெரிஞ்சு நேத்து வந்து மேட்ச் ஜெயிச்சதுக்கு மெயின் காரணம் ரோஹித் சர்மா தான். அவன் அந்த பேஸ் நின்று அடிச்சு ஏத்துனதுதான் சரின்னு சொல்லி அவன்ல கொஞ்சம் பேக் ஃபுட்டுக்கு போயிட்டாங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு வீடியோ பிசிசிஐல விட்டாங்க. ஸோ அதுல வந்து முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. நாங்க வந்து இவ்வளவு ரன் அடிக்காமையா வந்து எங்களுக்கு எந்த இடத்துல எப்போ விளையாட தெரியும், எல்லாமே எங்களுக்கும் தெரியும். ஸோ சில ஹிக்கப்ஸ் எல்லாம் இருக்குதான் செய்யும். இவ்வளோ விளையாட தெரியாம இவ்வளவு ரன் அடிச்சுட்டு வந்தோம் அப்படின்ற பாயிண்ட வந்து சூப்பரா வந்து வீடியோவா பிசிசிஐ ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதான் மெச்சூர் ஹேண்டிலிங் தான். ஸோ அதாவது என்னன்னாதான் நம்ம வந்து டவுன் கிரேட் பண்ணிட்டு இருந்தாலும் தே ஆர் பவுன்ஸ் டு கம் பேக், அவ்வளவுதான். ஸோ அதுதான். ஸோ ரோஹித் ஹீஸ் அ ட்ரூ ஹிட்மேன் தான். விளையாண்டது இந்தியாவோட டீம் பேட்டிங் லைனப் எல்லாமே ஓகே தான். பட் கோச் வந்து கேஎல் ராகுலோட என்டையரா ஒரு கேரியரை ஸ்பாயில் பண்றவரன்னு இருக்கு. ஸோ எங்க பிளேஸ் பண்ணாம பண்ண விடாம கொஞ்சம் கீழே அப்படியே இறக்கிட்டே போயிட்டு இருக்கு. கடைசியில வந்து ஒரு காலத்துல 9 மோங்கியா வந்து ஒரு 7th ரவுண்ட் 8th ரவுண்ட் விளாண்ட மாதிரி கேஎல் ராகுல் விளாண்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ சான்ஸும் கிடைக்கல. ஒரு மாதிரி என்ன சொல்றது, பேட்டிங்கோட ஸ்கில்ல வந்து குறைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த டாப் 5 இருந்துட்டே போட்டுமே அக்சர் வந்து ஒரு டவுன் கீழே இறக்கி விட்டு விளாண்டாதான் என்னவா, ஒன்றும் போற கிடையாது. ஸோ அதுதான். ஸோ அந்த பாயிண்ட்ல என்ன 2 மேட்ச்லயுமே வந்து கேஎல் ராகுல் வந்து ரொம்ப கீழே இறங்கி விளாடுறாரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நிறைய எனஃப் டைம் இல்லை. அது போக வந்து எல்லாம் அடிச்சு முடித்த உடனே என்னத்தை போய் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. 2 அடிக்கல தான், இருந்தாலும் அவரோட பொசிஷன்ல கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும்ன்றது என்னோட பாயிண்ட். செகண்ட் திங், இந்தியா பவுலிங் பத்தி பேசி ஆகணும். எதுக்கு ஹர்ஷித் ராணாவை பிடிச்சி உள்ள போட்டு தொங்குறான்னு தெரியல எனக்கு. ஸோ ஹர்ஷ்தீப் சிங் இருக்கிறதுக்காக ஹர்ஷ்தீப் சிங் உள்ள எடுத்துட்டு ஒரு நல்ல அதாவது இப்ப T20ல நல்ல ஃபேமஸா நல்லா வந்து ஸ்கில்ஃபுல்லா இருக்க பவுலர் விட்டுட்டு ஹர்ஷித் ராணாவை வந்து உள்ள போடுறதுக்கு எனக்கு என்ன பாயிண்ட்னு எனக்கு புரியல. ஸோ ஹர்ஷ்தீப் சிங் வந்து உள்ள எடுத்தே ஆகணும். மேபி 3rd மேட்ச்ல கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜெய்ஸ்வால் வந்து வேற ஆப்ஷன் இல்லை. ஏன்னா கோலி நேற்று, அதாவது போன மேட்ச்ல வந்து நிகில் இருந்தனால
ஸோ ஜெய்ஸ்வால் ஹேஸ் டு பி ரீப்ளேஸ் தான். ஜெய்ஸ்வால் வந்து ரீப்ளேஸ் பண்ணி தான் விளாட முடிஞ்சிச்சு, வேற ஆப்ஷன் கிடையாது. ஸோ பேட்டிங் ஆர்டர்ல வந்து எனக்கு தெரிஞ்சு அக்சர் ஒரு டவுன் கீழே இறக்கிட்டு கேஎல் ராவல மேலே ஏற்றலான்றது என்னோட பாயிண்ட். ஸோ ஏன்னா இப்ப கேஎல் ராவல கூட்டிட்டு போய் ஒரு ஆப்ஷனே இல்லாம போச்சு. அது ரிசர்வ் பண்ணிட்டே எடுத்துடலாமே, அந்த ஹிட்டிங் ஆப்ஷனுக்கு தான் கொண்டு போறாங்கன்னா ரிசர்வ் பண்ணிட்டே எடுத்துடலாமே. ஸோ கேஎல் ராவல வந்து அவனோட ஆர்டரை வந்து கொலாப்ஸ் பண்ற மாதிரி இருக்கு, என்னோட பாயிண்ட் இது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மேட்ச்ல குல்தீப், அதுக்கப்புறம் நேற்று வருண் செம டெபியூட். ரவீந்திர ஜடேஜாவுமே நல்லா வந்து வெல்கம் பண்ணாரு வருண் சக்கரவர்த்திய. ஸோ டென்னிஸ் பால் கிரிக்கெட் டு T20 டு ODI நல்ல டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரு நிறைய போறாரா போறானா எல்லா பாயிண்ட்டுமே எல்லாமே வந்து சூப்பரா பண்ணாரு. அந்த இஸ் ஒன் ஆஃப் தி அதாவது எல்டர் பர்சன் டு கெட் அ டிபியூட். ஸோ இதுதான் விஷயம். ஸோ பேட்டிங் ஆர்டர் கரெக்ஷன் பிளஸ் பவுலிங் ஸ்பெசிஃபைவா வந்து இன்னும் பவுலிங்கோட இது தெரியல அப்படின்றதான் பாயிண்ட். ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி போறதுன்னு ஒரு மேட்ச் தான் இருக்கு. ஸோ பவுலிங் டிரான்ஸ்ஃபார்மேஷனும் வேணும், அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான ஆளை எடுத்து பிளேஸ் பண்ணி ஸோ நல்ல ஹோப்போட போனா நல்லா இருக்கும். சொல்ற மாதிரி ஆக்சுவலா இப்ப நமக்கு வந்து கேஎல் ராகுலையும் அக்ஷர் பட்டேலும் ஏன் நீங்க சஃபல் பண்றானுங்கன்னா, இப்ப நமக்கு மோஸ்ட்லி இப்ப நமக்கு ஒரு மேட்ச் ஸ்டார்டிங்ல டப்பு டப்புன்னு விக்கெட் ஒரு 54க்கு 3 அந்த மாதிரி விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல வந்து கண்டிப்பா வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி ஆடுறதுக்கு இவரை தான் அனுப்புவானுங்க, ராகுல. இப்ப என்னன்னா மோஸ்ட்லி வந்து அந்த நம்பர் 5ல வந்து அக்ஷர் பட்டேல் வந்து ப்ரூவன் டேலண்ட் மாதிரி ஆயிட்டான். ஏன்னா வர்ற எல்லா மேட்சும் அடிக்கிறான். அது மாதிரி எங்கெல்லாம் நம்ம ஸ்டாண்ட் பண்ணுமோ ஸ்பின்னை வந்து இன்னொன்னு இப்ப கம்பீரோட மெயின் இதே பாத்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டே இருக்கு. ஸோ அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச அக்ஷர். ஆனா அதுக்காக வந்து ஒருத்தர் கேரியரே காலி பண்ணணுமா ராகுல? அப்படி உனக்கு வந்து லெஃப்ட் வேணும்னா ராகுல குறைச்சிட்டு ரிஷப் பண்ட் வச்சு ஆடிட வேண்டியதானே. இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி இருக்கு. இன்னொன்னு ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் தான் பாக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3லலாம் லெஃப்டே இல்லையே. ரோஹித் சர்மா, கில்லு, கோலி, ஐயர் ஃபர்ஸ்ட் 4 பேர் உனக்கு இதுதான் வராங்க ரைட். அங்க நீ பார்க்க மாட்டேன் உனக்கு லெஃப்ட் காம்பினேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்க இப்ப என்ன ஃபார்முலால இருக்காங்கன்னு நினைக்கிறேன்னா, சப்போஸ் ஏர்லி விக்கெட் விழுந்துச்சுன்னா ராகுல் வருவாரு. இல்ல நம்ம கொஞ்சம் இந்த மிடில் ஓவர்ஸ்ல ஒரு 23 ஓவர் அதுக்கப்புறம் ஒரு 4வது விக்கெட் ஒரு 5வது விக்கெட் வரணும்னா அந்த மாதிரி சமயத்துல அந்த ஸ்பின் எல்லாம் கொஞ்சம் ஆடுறதுக்கு ராகுல காட்டில அக்ஷர் நல்லா ஆடுவாரு. சின்ஸ் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் வேறன்றனால ராகுல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு நீ சொன்ன மாதிரி ஹர்ஷதீப் வந்து கேபிள் சர்வீஸ் ஸ்குவாட்ல இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஒன் டே ஆட போறது கிடையாது. ஹர்ஷதீப்பை வச்சு ஆடாம ஹர்ஷித் ராணா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு இவனு ஷமியுமே பாத்தீங்கன்னா பழைய ஷமி இல்லைன்னா, ஏன்னா நியர்லி ஒரு 1 இயர் இன்ஜூர்ல இருந்து வர. எனக்கு தெரிஞ்சு அவரோட இப்ப நீங்க நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஃபாஸ்டே பாத்தீங்கன்னா 129 132 அவ்வளவுதான் மோஸ்ட்லி ஃபாஸ்டே போட்டார். ஒரு பால நம்ம தான் 139 நம்ம போட்டாரு நினைக்கிறேன். மோஸ்ட்லி அவரோட ஃபாஸ்ட்டுமே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அது மாதிரி பால வந்து அவர் பழைய பால்ல ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணுவாப்புல. ஆனா நேத்துமே அவருக்கு வந்து சுத்தமா பிச்சு ஒத்துழைக்கலான்னு தெரியல. ஆனா வந்து ஃபுல் பாலுமே அவருக்கு சரியாவே ஷமி போடுற மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்ம ரிவர்ஸ் ஸ்விங் வந்து இந்த பால்ல ஆகாது. ஏன்னா ஏன் தெரியுமா உனக்கு, ஆக்சுவலா முன்னாடிதான் வந்து ஒரு பால் வச்சு விளாடுவாங்க. இல்ல ஒரு பால் வச்சு விளாடுவாங்க. 40 ஓவருக்கு மேல வந்து பால் ஓல்ட் ஆச்சுன்னா ரிவர்ஸ் ஸ்விங் போடுறதுக்கு தேவைப்படும். பட் இப்ப என்ன ஒவ்வொரு ரெண்டுலயும் ஒவ்வொரு பால் யூஸ் பண்ணுவாங்க, புரியுதா? 25 ஓவர்ஸ் தான் ஒரு ரெண்டு ஒரு பால், இன்னொரு 25 ஓவர்ஸ் இன்னொரு ரெண்டுக்கு வந்து ஒரு சாம்பியன்ஸ் ஆஃபியான ஒரு பிராக்டிஸ் மாதிரி தான் பண்ணிட்டு. ஸோ அதுக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏன் பேஸ் பவுலிங் வந்து இப்ப ஹர்ஷித் ராணா கொடுக்குறாங்கன்றத நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, மேபி ஆல்ரெடி ஹர்ஷதீப் சிங் வந்து 11ல் ஆடிட்டு தான் இருந்தாரு. ஸோ அதனால அவருக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸ் இருக்கு. பட் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு பும்ரா வந்து ரூல்ட் அவுட் தான் ஆல்மோஸ்ட். ஸோ அவருக்கு பதிலாக யாரை கொண்டு போகலாம், யாரை எடுக்கலான்றதுக்காண்டி மேபி ஆப்ஷன் கொடுத்து பாக்குறாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். மேபி ஒரு ஹர்ஷித் ராணா ஃபாஸ்ட் பால் கொடுத்து பார்ப்போம், இல்ல வருண் தேவைப்படுறானா சரி வருண் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு மேபி ஒரு சான்ஸ் கொடுத்து பாக்குறாங்களோன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா சப்போஸ் பும்ரா ரூல்ட் அவுட் ஆனா யாரை எடுக்கிறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஃபாஸ்ட் பால் எடுக்கணுமா ஸ்பின்னர் எடுக்கணுமா அப்படின்ட்டு. ஸோ அதுக்காண்டி மேபி கொடுக்குறாங்களான்றது தெரியல. மேபி அப்படின்னு கூட இருக்கலாம். ஏன்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஆனா ஹர்ஷித் ராணா தான் அடுத்த ஆப்ஷன் இல்லை இருக்கான் வச்சிருக்காங்க அவங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் கௌதம் கம்பீருடைய செல்லப்பிள்ளை. ஸோ ஃபாஸ்ட் பாலிங்ல ஹர்ஷித் ராணா வந்து கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷித் ராணா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்க மாதிரி தெரியல. 2 மேட்ச்லயுமே விக்கெட் எடுத்திருக்காப்ல. ஆனா பாத்தீங்கன்னா 2 மேட்ச்லயுமே வந்து ஃபீல்டர்ஸ்னால மட்டும் தான் விக்கெட் வந்து வந்தது. ஃபீல்டர்ஸ் நல்ல போட மாட்டானே, அதுதான் அவனுக்கு மைனஸ். நீங்க ஐபிஎல்லே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன்,
அவன் ஒரு 8 ஓவருக்கு அப்புறம் தான் வருவான். அவனுக்கு அந்த ஓல்டு பால் தான் சூப்பரா போடுவான். அவன் வந்து நியூ பால் பவுலர் இல்ல. இவன் அதெல்லாம் யாருக்குங்க நியூ பாலா கொடுத்து ஓட்டுறானுங்க. ஒன்னும் கோச்சுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கணும், இல்ல கேப்டனுக்கு க்ளோஸா இருக்கணும். இந்திய டீமை பொறுத்தவரைக்கும் அதான வேணும். இல்ல இது இப்படி வேணா ட்ரை திங்க் பண்ணிருக்கலாம். மேபி சமி ஃபெயில் ஆகுற டயத்துல நம்ம யாரு வேணும் அப்படின்ற பாயிண்டா கூட இருக்கலாம். ஹர்ஷ்தீப் பண்ட் இல்ல ஹர்ஷித் ராணா சமி எஃபெக்டிவா இல்ல, பும்ராவும் ஃபிட்டா இல்ல. ஸோ நம்ம அடுத்த ஆப்ஷன் பார்க்கறதுக்காக மேபி ட்ரை பண்ணலாம். ஒண்ணு இன்னொரு விஷயம் தப்புதான் மேபி கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஒன்ஸ் நம்ம பும்ரா எடுத்துட்டோம்னா அது விஷயம் இருக்கு. ஸோ இது என்ன பொறுத்தளவுக்கு இந்த சீரீஸ்ல நான் பிளஸ் அண்ட் மைனஸா பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோஹித் தான், சான்ஸே கிடையாது. ஸோ பேக் டு ஃபார்ம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆடின விதத்தை பார்க்கும்போது அவ்வளவு கான்ஃபிடண்டா இருந்துச்சு. அந்த லைட் இஷ்யூ வரும்போது கூட அந்த ஹெல்மெட்டை கூட கழட்டல. ஸோ திருப்பி எப்படா ஆடுவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்லயே அந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய சீரீஸ் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலா அது வந்து அவுட், அம்பையர்ஸ் கால்னால தப்பிச்சான். ஆக்சுவலா அது அவுட், அது அம்பையர்ஸ் கால்னால தப்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா அடுத்த பாலே உள்ள இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு நாள் நம்ம அதெல்லாம் சொல்லாத. ஏன் அதுக்கு என்ன பண்ண முடியும்? அம்பையர்ஸ் கால் எல்லா பக்கமும் எல்லாம் நடக்கிறது, அது மேட்ச்ல நடக்கிறது. அப்படி பார்த்தா அவனோட கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம வந்து ஜோரன் பிளேஸ் பண்ணி வாண்டான்ல. அண்ணே ஒரு நிமிஷம் மேன், ஒரு சாரி டு இன்டரப்ட். அப்படி பார்த்தேன்னா ஜோரூட்க்கு வந்து முதல்ல எடுத்துக்கலாமே விக்கெட். ரிவ்யூ எடுத்து அவனும் போயிருப்பானே. இங்கிலாந்து வந்து சொல்றேன். அப்புறம் சரி ஓகே அண்ணே சொல்லுங்கண்ணே. சாரிண்ணே. ஸோ ரோஹித்துடைய ஃபார்ம், பேக் டு ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் நான் வந்து பிளஸ்ஸா பாக்குறது இன்னும் 2 விஷயம் இருக்கு. கில்ல பத்தி நம்ம பேசலாம். கில்லுமே நல்ல ஒரு ஃப்ளோல வந்து ஆடினாப்ல. எனக்கு தெரிஞ்சு ரோஹித் கில்லு 2 பேருமே ஒரு கான்பிடண்டா தான் ஆடினாங்க. எந்த ஒரு ஷாட்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு தடுமாறி ஆன மாதிரி தெரியல. அதை விட பெரிய பிளஸ் பாத்தீங்கன்னா ஐயர் கரெக்ட். ஸ்ரேயஸ் ஐயர் ஃபர்ஸ்ட் செகண்ட் மேட்சோட எனக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப ஒரு லைக் பண்ணேன் ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டிங். ஏன்னா வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா எந்த இடத்துல தடுமாறல, ஃப்ரீ ஃப்ளோவா நல்லா ஆடினா. எனக்கு அது உண்மையிலே நம்ம அந்த ஃபாஸ்டையும் ஆடினா, ஸ்பின்னே ஆடினா. இன்னொன்னு ஸ்ரேயஸோட மைனஸே பாத்தீங்கன்னா அந்த பவுன்சர் தான். பட் இந்த 2வது மேட்ச்ல பவுன்சரும் போட்டு பார்த்தாங்க, அழகா ஒரு 6 எல்லாம் காட்டலாம். ஸோ அந்த வகையில நல்ல பிளஸ். சொன்ன மாதிரி ரோஹித்துக்கும் கோலிக்கும் தேவை வந்து கான்பிடன்ஸ் பண்ணுங்க. அவங்க கான்பிடன்ஸ் அவங்களால முடியுன்றதை நம்பணும். ரோஹித் வந்துட்டாரு, கோலி வந்துடும் நம்புவோம். அவ்வளவுதான். அவங்க அந்த கான்பிடன்ஸ் வந்துட்டாங்கனாலே அவங்களால முடியும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கு. ஸோ இந்த விதத்துல நான் மைனஸையும் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி ராகுலை வந்து ரொம்ப லேட்டா வந்து பிளேஸ் பண்றது ரொம்ப தப்பு. எனக்கு தெரிஞ்சு அக்ஷர் இடத்துல ராகுல் தான் இறங்கணும். நீங்க ரைட் லெஃப்ட் காம்பினேஷன்ல எனக்கு தேவையில்லை. அப்படி பார்த்தா செகண்ட் மேட்ச்ல ரைட் லெஃப்ட் தேவையே இல்லை, நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க. அழகா இந்த இடத்துல ராகுல் இறங்கிடணும். ஏன் வந்து கம்பீர் பண்றாருன்னு தெரியல. அதை வந்து பண்ணணும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரிதான் ஹிட்டர் தான் வேணும் அப்படின்னா நீங்க ரிஷப் பண்ணி போயிடலாம், பினிஷர் தான் வேணாலும் ரிஷப் பண்ணி போயிடலாம். நீங்க அந்த இடத்துல வந்து ராகுல வந்து ட்ரை பண்ண அவசியமே இல்லை. இல்ல நீங்க உங்களுக்கு ஸ்டாண்டர்டா ஆடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ராகுல் தான் முன்னாடி கொண்டு வரணும். அப்ப நீங்க முன்னாடி தான் இருக்கும். ஸோ அது ஒண்ணு. 2வது ஃபேஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஹர்ஷித் ராணா வந்து சுமாராக தான் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு விக்கெட் வந்து ஃபீல்டர்ஸ்னால மட்டும் தான் அவருக்கு கிடைக்கும். ஸோ அதை நம்ம வந்து என்னன்றதை பார்க்கணும். ஸோ ஹர்ஷ்தீப் சிங்கும் ஒரு மேட்ச் இல்லை, அட்லீஸ்ட் 3rd மேட்சாக கொடுக்கணும். மேபி அவங்க ஆப்ஷனுக்காண்டி நம்ம ட்ரை பண்ணாலும் 3rd மேட்ச் அட்லீஸ்ட் அடிச்சு கொடுக்கணும். 3வது பாத்தீங்கன்னா பிளேயர்ஸை வந்து உட்கார வச்சுட்டு சாம்பியன்ஷிப்ல இல்லாத பிளேயர்ஸ் ஆட வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து அட்லீஸ்ட் 3rd மேட்ச்ல மாத்தணும். அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். வருண் சக்கரவர்த்தி சாம்பியன் டிராஃபில இல்ல, ஹர்ஷித் ராணாவும் இல்ல. பட் மேபி செலக்ட் பண்றதுக்காண்டி அடுத்த ஆப்ஷனுக்காண்டி பாக்குறாங்களான்றது தெரியல. அதுக்காக ஆனா வந்து ஹர்ஷ்தீப் சிங்கை உட்கார வச்சிருக்கிறது கரெக்ட் கிடையாது. பட் ஓவரால் பேட்டிங் வந்து ரோஹித் சர்மா வந்து தி பெஸ்ட். சரியா? நீங்க ஸ்ரேயாஸ் ஐயரை பத்தி பேசுறீங்க. ஸ்ரேயாஸ் ஐயரை வந்து அவனோட பேட்டிங் ஸ்ட்ராங் நான் இல்லைன்னு சொல்ல, பட் அவன் டீமுக்கு வந்த விதம் எப்படி அதை யோசிங்க. நீங்க ரஞ்சி டிராஃபி பத்தி பேசுறீங்க, ஓகே. அவன் ஆக்சுவலா வந்து என்ன பொறுத்தளவுக்கு இந்தியன் கோச்சோட ஒரு செல்ல பிள்ளை மாதிரி தான் இப்ப. ஓகேவா? ஸோ அவன் உள்ள வந்ததே ஒரு அதிர்ஷ்டவசமா தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலா இல்லைன்னா ஸ்ரேயாஸ் ஐயர்லாம் எந்த இதுல ஓடி எல்லாம் அவன் விளையாண்டுருக்கான். ரீசெண்டா எந்த ஓடி எல்லாம் ஒன்டே நல்ல
வைஸ் கேப்டன் லிஸ்ட்ல வந்து வேற லெவலுக்கு நம்ம பேசிட்டு தான் வந்திருக்கோம். சரியா, அவன் உண்மையா ஆனா இப்ப இந்த 2 சீரீஸ் 2 ஓடிஎல்ல நல்ல பேட்டிங் தான். ஓகேவா, அது ஒத்துக்கிறேன். ஸ்ரேயாஸ் ஐயரும் நல்ல பேட்டிங் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து விதம் எப்படி, சரியா, நீங்க ஹர்ஷித் ராணா பத்தி பேசுறீங்க. ஹர்ஷித் ராணாவோட ஃபாஸ்ட் பவுலிங்க்கு முன்னாடியே நிறைய பேர் இருக்காங்க இந்தியால. ஏன் உமர் மாலிக்னு ஒருத்தர் இருந்தான், அவனு மாலிக்னு ஒருத்தர் இருந்தா, அவன் ஃபாஸ்ட் பவுலிங் நல்லா தான் போட்டுட்டு இருந்தான். புவனேஸ்வர் குமார் லிஸ்ட்லயே வரல. அவன் என்ன அவ்வளவுதானா, அவுட்டா முடிஞ்சு போச்சான்னு தெரியல. அவனெல்லாம் பார்க்கும் போது நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம லிஸ்ட்ல எடுத்து போலாம். பாருங்க, ஓகேவா, சோ போலாம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ட்ரையல் பார்க்கணும்னா ஏன் புதுசாதான் ஒருத்தனை வந்து ராணான்னு ஒருத்தனை கொண்டு வந்து தான் ட்ரையல் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சரியா, அது சரி, ஓகே, மேபி யங் பிளேயர் அப்படின்னு தெரியல. சோ அப்படி பார்த்தா நான் முதலே சொல்லிட்டேன், கோச்சுக்கு வந்து நெருக்கமா இருக்கும், இல்லைன்னா கேப்டனுக்கு வந்து நெருக்கமா இருக்கும். கிட்டத்தட்ட டிராவிட் இருந்த பீரியட்ல வந்து ஆர்சிபி பிளேயர்ஸ் தான் உள்ள வந்தாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் அப்புறம் இப்ப கௌதம் கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேகேஆரோட ரிசம்பிள்ஸ் கொஞ்சம் வருது. மும்பை இந்தியன்ஸோட ரிசம்பிள்ஸும் இருக்கு, இல்லன்னு சொல்ல. பட் அதெல்லாம் எப்பவுமே இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் ரிசம்பிள் கேகேஆர் தான் இப்ப வந்தவங்க. ஆமாடா, கோச் இப்போ கேகேஆர் மும்பை லாபி தானே, இந்தியன் டீமே மும்பை லாபி தானே, மும்பை லாபி எப்பவுமே இருக்கு. அதான் இப்ப தமிழ்நாட்டுக்கு வர ஒரு சில பிளேயர்ஸ் 1 or 2 பிளேயர்ஸ் வந்து ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் எடுத்து போட்டுட்டு 4ஆவது மேட்ச் அவன் விளையாடவே இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கிடுறாங்க. ஸோ அது எந்த விதத்துல ஒரு நியாயம்ன்றது இன்னும் தெரியல. அது மேபி வந்து நம்ம பேசுறத வச்சு மற்ற சேனல்ஸ் ஆர் மற்ற டீம்மேட்ஸ் பார்ப்பாங்களான்றது தெரியல. பட் ஜென்ரல் நான் சொல்ற தாட் என்னன்னா, இன்னும் இந்தியாவில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 2 ஓடியில் இந்தியனோட பேட்டிங்கும் சரி, பவுலிங்ல வந்து ஃபாஸ்ட் பவுலிங் எடுக்கல. அது இந்த பிச்சினாலையான்றதெல்லாம் தெரில. பட் மோர் ஓவர் சமியோட பவுலிங் வந்து எடுக்கல. மேபி அவரோட 1 year பேக்குக்கு அப்புறம் வந்து அவர் போடுறதுனால வந்து பவுலிங்கோட இன்னும் செட் ஆகலையா என்னன்றது தெரியல. பட்ல பவுலிங் எடுக்கல ஃபாஸ்ட் பவுலிங். ஸ்பின் ஆக்சுவலா லிவிங்ஸ்டன் நல்லா எடுக்கல. ஓகே, லிவிங்ஸ்டன் நல்லா போட்டான்டா ஸ்பின்னுக்கு. ஆக்சுவலா ரஷீதா கம்பேர் பண்ணும்போது வந்து லிவிங்ஸ்டன் நல்லாவே போட்டார். ஆக்சுவலா உண்மையில வந்து அவனோட ஓவர்ல ஸ்ட்ரகிள் பண்ணாங்க இந்தியா, கொஞ்சமா ஸ்ட்ரகிள் இருந்தது. கம்பேக் அதுக்கப்புறம் அது வேற விஷயம். பட் மோர் ஓவர் வந்து ஸ்பின்னோட பிச் ஆதிக்கம் வந்து நல்லா இருந்துச்சு. பிளஸ் இந்தியனோட பவுலிங்ஸும் நல்லா இருந்துச்சு. பேட்டிங் ஆர்டர் அவங்க சேஞ்சஸ் நீங்க சொல்றீங்க, பட் எனக்கு என்னமோ அது ஒன்றும் பெருசா தெரியல. பட் மோர் ஓவர் வந்து இல்ல இப்போ இல்ல சங்கர், நீ சொல்ற கரெக்ட் தான். பேட்டிங் ஆர்டர் பத்தி நீ சொன்ன, நான் என்ன யோசிக்கிறேன்னா, பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஜடேஜா இருக்காரு. ஓகேவா, டவுன் த ஆர்டர். ஸோ 2 பேரையுமே அந்த ஆர்டர்ல எதுக்கு இறக்கணும்னு சொல்லிட்டு மேபி அவன் அக்செப்ட் பண்ணி இறக்கிக்கலாம். ஓகேவா, டவுன் ஆர்டர் ஜடேஜா, இது ஒரு பாயிண்டா இருக்கலாம். ஓகேவா, இன்னொன்னு நான் யோசிக்கிறது என்னன்னா, இதே விஷயத்தான் இர்ஃபான் பதானுக்கு பண்ணாங்க. சரியா, ஆக்சுவலா இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒரு ஆல்ரவுண்டர்ஸ்ல ஏதாவது ஒரு சைட்ல வந்து இந்த மாதிரி வந்து பேட்டிங் ஆர்டரை சேஞ்ச் பண்ணி டெஸ்ட் பண்றது வந்து அதாவது முன்னாடியில இருந்தே இருக்கு. சரியா, இர்ஃபான் பதான் இதே விஷயத்துக்கு தான் வந்து அவர் பின்னாடி நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு பேட்டிங்ல இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை கொண்டு வந்து 1 downலயும் ஓப்பனிங்ல இறக்கிட்டு இருந்தாங்க. சரியா, சரியா. சோ நான் இதை எப்படி பாக்குறேன்னா, பவுலிங் கோச், ஆமா அதனாலே பவுலிங் கோச், அதான் கரெக்ட். இப்ப அதே விஷயத்த இப்ப நீ சொல்ற மாதிரி அக்ஷர் பட்டேல் முன்னாடி இறக்குறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த இடத்துல வந்து பின்னாடி ஜடேஜா இருக்கிறனால மேபி ஜடேஜா அக்ஷர் பட்டேல ட்ரை பண்ணிருக்கலாம். சங்கர், நான் இதை எப்படி சொல்லி முடிக்கவா? If you want to come to Indian team, play in IPL, play in KKR, play under Gambhir, you can get into Indian team. ஆமா, Thanks for supporting our video. Thank you so much. Bye guys.